welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு gluten free recipe தான் பார்க்க போறோம். இது அவ்ளோ ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி. எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வெச்சுட்டோம்னா நிமிஷமா ஆயிடும். நான் வந்து 2 cups bajra ஆட்டா எடுத்துட்டு இருக்கேன். அதாவது கம்பு மாவு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் நம்ம சேர்க்க போறோம் அப்படினா கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் 2 நான் சின்ன சின்ன ரொம்ப பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை, அதுக்கு அப்புறம் வந்து கசூரி மேத்தி, கொஞ்சமா ஆனியன் நல்ல பொடியா கட் பண்ணிட்டு இருக்கேன். கேரட் துருவினது, அதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு அப்புறம் வெள்ளை எள்ளு எடுத்துட்டு இருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படினா நீங்க இத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சமா வந்து chili powder. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். இது வந்து ஜஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கு அப்புறம் freshly ground அந்த coriander seeds எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து போட்டுறலாம். இப்போ இதுக்கு நல்ல உங்கள்ட்ட புளிச்ச தயிர் இருந்ததுன்னா ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து 2 கரண்டி தயிர். இதுக்கு தேவையான சால்ட், ஹிங் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கலாம். முதல்லயே கடகடகன நிறைய ஜலம் சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்மளோட பாஜ்ரா சீலா பேட்டர் ரெடி ஆகிடுது. ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வாத்திடலாம். இப்போது 5 minutes ஆகிடுத்து. நம்ம இந்த எந்த தோசைக்கல் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுக்கணும். தோசை மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது ஸ்லோ குக் தான் பண்ணணும். அவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை இப்போ பொறுமையாக திருப்பி பார்க்கலாம். செம்ம ஃப்ளேவர் கொடுக்கறது நம்மளோட பாஜ்ரா கே சீலா ரெடி ஆகிடுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரைத்தா கூட சாப்பிடலாம். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இதை வெறுமனையே சாப்பிட்டா கூட இதில் எல்லாமே இருக்குது, உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்குன்றதுனால அப்படியே வெறுமனையே கூட சாப்பிடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.